வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் சமுதாயம் சார்ந்த என் சிறுகதைகளை 2 ஆண்டுகளாக என் பொருட்டு வெளியிடுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். இன்றைய சமுதாய சிந்தனை ஓட்டத்தில் எழுந்த ஒரு கண்டதும் காதலை ஏற்படுத்தும் சிந்தனையுடைய ஒரு கதைத்தலைப்பு. கதைத்தலைப்பானது கேளடி கண்மணி என்பதாகும். கதைக்குள் செல்வோம். ஒரு நண்பகல் பொழுதில் அடர்ந்த காட்டுப்பகுதியை சுற்றி பார்த்து படமெடுத்திட ஒரு வெளிநாட்டு ஆங்கிலேயர் அமிடேஷ் என்பவர் தன் வளர்ப்பு அழகிய பெண்ணாயாம் ரோசியை தனது காரில் அழைத்து வந்திருந்தார். அது சங்கிலியால் தன் கைகள் வழியே பிணைக்கப்பட்டிருந்தது. காடு வந்துற்றதும் அதை ஒரு மரநிழலில் தனியே கட்டி போட்டுவிட்டு அதற்கு ஏற்ற ஆகாரமும் சுகாதாரமும் செய்துவிட்டு காட்டுக்குள் படமெடுக்க தனியே சென்று விட்டார் அமிடேஷ். நாய் ரோசியின் மேல்நாட்டு நறுமணத் தைலங்களின் வாசனை என்பது அந்த காடு முழுவதும் காற்றில் சுகந்தமாய் வீசி பரவியது. மை தீட்டப் பெற்றது போல் அழகிய புருவக்கண் அமைப்பு அந்த ரோசிக்கு. பட்டாடை போன்ற அதன் ரோமங்கள் கண்டவரை சுண்டி இழுக்கும். கழுத்தில் மைனர் செயின் போன்ற பட்டை வடிவமுள்ள பளபளக்கும் பட்டயம் ஒன்றும் கட்டப்பட்டிருந்தது. எஜமானர் தன்னை தனியே அவிழ்த்து சுதந்திரமாய் திரியவிடவில்லையே என்ற ஏக்கம் ரோசிக்கு தற்போது. ரோசியோ தற்போது அது ஒரு பருவ மங்கை என்பதைக் கூட அந்த வெளிநாட்டு அமிடேஷ் உணரவில்லை என்பதே உண்மை. ரோசியை பல வகைகளில் ஏக்கம் வாட்டியது தற்போது. புதிதான ஒரு காட்சி, புதிதான ஒரு ஏக்கம் சுகந்த காற்றுப்பகுதியில் பரவியது. சொகுசான தன் வாழ்க்கையை வெறுத்தது போன்ற உணர்வு பருவ துடிப்பால் ஏற்பட்டது. ரோசியின் கண்கள் காட்டின் 4 பக்கங்களிலும் நோட்டமிட்டது. ரோசி எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அங்கே அதன் எதிரில் கட்டிடம் காலையான காட்டுப்பகுதியிலும் அந்த ஊர் பகுதியிலும் சுற்றித் திரிகின்ற ஒரு ஆண் நாய் வாட்டசாட்டமாக எலும்பும் தோலுமாக இருந்தாலும் கம்பீர தோற்றத்துடன் அந்த அழகி ரோசியை முன் வந்து நின்றதுடன் வட்டமிட்டு வாலையாட்டி தன் ஆண்மை முறுக்கை அன்பால் வெளிப்படுத்தியது. உணர்ச்சிமிக்க காதல் கனிவு ஓசைகளையும் ரோசி மகிழும்படியாக எழுப்பி குதித்து குதித்து கும்மாளமிட்டு அதை கவர்ந்தது. ரோசியின் எதிரில் ஓட்டமும் நடையுமாக போக்கு காட்டி மெல்ல மெல்ல அருகில் வந்து ரோசியை அதன் கண்ணால் விழுங்கி அந்த பருவ இளமங்கையை நிலைகுலைய வைத்தது அந்த காட்டு ஆண்நாய். இரண்டிற்கும் ஆவல் மீதூர ஆண்நாய் மெல்ல வெளிநாட்டு ரோசியிடம் குசலம் விசாரித்தது. நாணம் வந்த ரோசியோ இதுதான் தன் முதல் அனுபவம் என்பது போல் லுக்கு விட்டு அதை தன் வலையில் விழச் செய்தது ரோசி. கட்டுண்ட ஆண்நாய் பார்வையால் அதன் வசம் ஆனது. உடன் 2 பேர்களும் கற்பனையில் டூயட் பாடின என்றே சொல்லலாம். அந்த காட்டுப்பகுதியில் திடீரென்ற தன் நினைவுகள் மீள காட்டு நாய் உடனே சுதாரித்து கொண்டு, நீ கொடுத்து வைத்தவள் ரோசி. பிறந்தால் உன்னைப்போல் நல்ல நாளில் பிறந்து சொகுசாய் கார் பங்களாவுடன் ஆனந்தமாய் வாழ வேண்டும். உனக்கு நல்ல பாதுகாப்பு தான் டியர். உணவு, உடை, உறையில் எல்லாம் கிடைத்துள்ளன.
நல்ல சுகாதார வசதியினால் நோய் நொடி இல்லாமல் பார்வைக்கு கொழுகொழுவென்று உள்ளாய். உன் அழகு என்னையும் படாத பாடுபடுத்துகின்றது. உன்னைப்போல் ஒரு பேரழகியை என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என்று மனிதர்களைப் போல் பொய்யும் உரைத்தது. இருந்தாலும் உன்னோடு என்னை வைத்து ஒப்பிட்டு கூட பார்க்க முடியவில்லையே என்றும் மீண்டும் பசப்பு வார்த்தை கூறியது. மீண்டும் சொன்னது, ஆண்ணாய், நீ உள்ள இடமோ பெரிய இடம் ரோசி. ஏதோ நீ தற்போது தனியாய் மரத்தடியில் நிற்பதால் எனக்கு உன்னிடம் உரையாட சிறிது வாய்ப்பு கிடைத்தது என்றே சொல்ல வேண்டும் என்று பொய் ஆனந்த கண்ணீர் வடித்தது. அதை கவர்ந்துவிட உடன் அதன் கண்ணீரை உண்மையில் நம்பி பாசத்துடன் துடைத்து விடவும் அந்த ரோசி நினைத்தாலும் ரோசிக்கோ அதன் காவல் தடுப்பு அரண் குறுக்கே நின்றது. கண்டதும் காதல் தனக்கும் ஏற்பட்டதை நினைத்து நாணம் மிகுதியால் கூசியது. தாங்கள் எப்பொழுதும் சுதந்திரமாய் இப்பகுதியிலும் ஊர்ப்பகுதியிலும் சுற்றித் திரிபவர் போல் உள்ளதே என்று இளகிய மனதுடன் கொஞ்சு மொழியில் கேட்டது. எனக்கு எல்லாமே இருந்தாலும் உன்னைப்போல் தனியே எதுவும் என்னால் செய்து ஈடுபட முடியவில்லையே டியர். சுதந்திர தனிக்காட்டு ராஜா வாழ்க்கை எனக்கு இல்லை உங்களைப் போல். சுகாதாரம் உங்களை விட எனக்கு சரிதான். 3 வேளையும் சோப்பு போட்டு குளிக்கின்றேன். நோய் வராமல் தடுப்பு ஊசியும் எனக்கு வழங்குகின்றார்கள். சுகாதாரமான உணவு ஐட்டங்களும் எனக்கு வழங்கப்படுகின்றன. ஆனால் இவையெல்லாம் எனக்கு இருக்கிறது. உனக்கோ எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் ஏழ்மை நிலையில் நீ வாழ்ந்தாலும் உன்னை போன்ற ஆண்மகனை உறுதியாக உள்ள ஒருவனை இப்பொழுதுதான் நானே முதல் முறையாக பார்க்கின்றேன். உன் உடல் அழகு வாட்டம் கட்டுக்கோப்பு காணும்போது நானும் உன்னுடன் இந்த காட்டுப்பகுதியிலேயே உனக்கும் என்னைப் போல் ஆவண செய்து இருந்துவிட வேண்டுமென்று காதல் படுத்துகின்ற பாடால் என் மனம் துடியாய் துடிக்கின்றது டியர் என்றதும் அந்த கண்மணியை நோக்கி, கேளடி கண்மணி என்று மனதுக்குள் நினைத்து கொண்டது ஆண்நாய். அழுக்கு ஏறிய சொறி பிடித்த இந்த காட்டு நாய்க்கோ தன் சுகாதாரம் நினைத்து கவலைப்பட்டது. மனதளவில் தங்களின் எண்ணம் நிறைவேறாது, எவ்வகையிலும் பொருத்தமில்லை என்பதை மனதால் உணர்ந்த ஆண்நாய் தன் பேச்சை ரோசியிடமிருந்து குறைத்து கொண்டது. இளம் கட்டழகியை தெருநாய்க்களைப் போல ஏமாற்ற இதற்கு மனம் வரவில்லை. அறியாத இளமழகியாம் ரோசியின் ஆவலை தூண்டி மேலும் மேலும் காதலை வளர்க்க மனம் இல்லாமல் அமைதியானது. இந்த ஆண்நாய்க்கு உள்ள மெச்சூரிட்டி என்று சொல்வார்களே, இந்த உணர்வு உலக உயிர்களுக்கு கட்டாயம் இருந்துவிட்டால் வாழ்வில் ஏது தொல்லை என்பதையே இக்காட்சி நினைவூட்டுகின்றது. பார்த்தாலே பசி தீரும் என்பது போல் ஆயிற்று இந்த நாய்களின் நிலைப்பாடுகள். கேளடி கண்மணி என்று ரோசியை பார்த்து ஆண்நாய் சொன்னது, உனக்கு பசிக்கு சரியாக உணவு கிடைக்கின்றது. என்னை போன்ற தெரு காட்டு நாய்களுக்கு அவ்வாறு இல்லை ரோசி. எப்பொழுதோ ஒரு சிலர் நல்ல மனதுடன் இறக்கப்பட்டு வீசி எறிந்திடும் சில உணவு துளிகளுக்கு அதை பெற்றிட நாங்கள் அலைந்து திரிகின்றோம். நாய் போல் அலைந்து திரிகின்றோம் என்பார்களே, அதுதான் உண்மை என்றதும் ரோசியும் பதிலுக்கு ஆனந்தம் கண்ணீர் பொங்க, ஏன் டியர், நீங்கள் காட்டில் இருக்க வேண்டும்? நகரப்பகுதிக்கு செல்லலாமே, உங்களுக்கு சுதந்திரம் உள்ளதே. அங்கே போனால் ஹோட்டல்கள் பல தென்படுமே, விடுதிகளும் உண்டாயிற்றே. திருமண கூடங்களில் கூட பல வகை உணவு பதார்த்தங்கள் கிடைக்குமே மைடியர் என்றது. உடனே ஆண்நாய் ஆமோதிப்பது போல், சரிதான் கண்மணி, சிறிது நான் சொல்வதையும் கேளடி கண்மணி, நீ சொல்வது புரிகிறது. ஹோட்டல் பக்கம் போனால் சுடு தண்ணீரை, அழுக்கு தண்ணீரை எங்கள் மீது சிலர் ஈவு இரக்கமில்லாமல்
வீசி துரத்தவும் செய்கின்றார்கள். அதிலிருந்து தப்பித்தும் நாங்கள் பிழைத்து வாழ்கிறோம். சொறிபிடித்த நாயே, பிச்சைக்கார நாயே என்று அவர்கள் கூறுகின்ற கூற்று எங்களை உடனே உயிரிழக்கச் செய்தும்படியாக மனதை வாட்டிவிடுகின்றது. விரட்டி அடித்து ஏளனம் செய்கின்றார்கள் கண்மணி. நீ சொல்வது போல் கல்யாண மண்டபத்தில் விடும் எச்சில் இலைகளுக்கு ஆசைப்பட்டு எங்களை போன்றவர்கள் பாய்ந்து ஓடோடி போனால் அங்கேயும் சோதனைதான், எங்களுக்கு ஏமாற்றமே. அது எப்படி டியர் என்றது ரோசி. உடன் கண்மணி, தொட்டியில் விடும் அந்த சாப்பாட்டு இலைகளை பார்த்தால் கண்மணி நீயே சிரித்து விடுவாய். எங்களை விட மனிதர்கள் மோசம் என்றும் கருதி விடுவாய். காரணம், அந்த இலைகளில் துளி உணவுப் பருக்கைகள் கூட இருக்காது. விளக்கெண்ணெயை ஊற்றி துடைத்து தடவியது போல் இலைகள் யாவும் பளிச்சென்று சுத்தமாயிருக்கும். அப்படிப்பட்ட ஏழ்மை பசி மனிதர்களுக்கு வந்துவிட்டது போலும். அப்படி இருக்க எங்களுக்கு கொஞ்சம் விட்டு வைப்பார்களா என்ன என்றதும் ஆண் நாயின் துயர நிலையை ரோசி உணர்ந்து கொண்டு பிரிவு பாசத்தால் கண்ணீரும் சிந்தியது. தான் விரும்பும் இந்த ஆண்நாய்க்கு உதவிட முடியவில்லையே என்ற உணர்வுடன் வருந்தியது. தனது அருகில் வைத்திருந்த அப்போதைய வெளிநாட்டு உணவுப் பொருட்களை தற்போது தன் கண்ணெதிரே அந்த ஆண்நாய் தன் மனதுக்கேற்ப பசி தீர்ந்து மகிழ்ந்திட எண்ணம் கொண்ட அந்த ரோசி காட்டு நாயை உண்ணச் செய்து அழகு பார்த்தது. ஜீவகாருண்ய உணர்வு உடைய சில நல்ல மனிதர்கள் உலகில் உள்ளதைப் போல அந்த காட்சி அமைந்திருந்தது என்றே சொல்லலாம். உடனே ரோசி, மைடியர் அழகா, நீ ஏன் சில நல்ல மனிதர்கள் வீட்டுக்கு போய் உனக்கு வேண்டியவைகளை பெறக்கூடாது என்று ஏக்கமாய் கேட்டது. நீ சொல்வது சரிதான் கண்மணி. ஆனால் நாங்கள் மிருகம்தானே, கடித்து விடுவோம் என்ற பயம் மனிதர்களுக்கு உள்ளது. வெறி பிடித்த சொறி பிடித்த நாய்கள் என்ற பட்டப்பெயரையும் எங்களுக்கு சமயத்தில் வைத்து விடுகின்றார்கள் சிலர். ஈவு இரக்கம் இல்லாமல் எங்களை கண்ட பூனைக்குட்டிகள் போல மனிதர்களும் இப்பொழுது பயந்து ஆரம்பித்து விட்டார்கள். பஞ்சாயத்து ஆட்களும் எங்களை பிடிக்காமல் விடமாட்டார்கள் போல் உள்ளது. வலை வீசி தேடி பார்க்கின்றார்கள். எல்லாவற்றிலும் தப்பி கல்லாலும் கம்பாலும் துரத்தி அடிக்கின்றார்கள் கண்மணி. நாங்கள் படாத பாடுபடுகின்றோம். இயேசுநாதரைப் போல பசி கோபத்தில் நாய்களும் பதிலுக்கு சில வேளை மனிதர்களை தாறுமாறாக்கி விடுகின்றோம். நாங்களும் அப்படித்தான் சில நேரங்களில் மனிதர்களையும் பாய்ந்து தாக்கி கோபத்தில் தாறுமாறாக்கி விடுகின்றோம். வேறு வழியின்றி எங்கள் வாழ்க்கை சேறு சகதி ஆபத்து நிறைந்த இடங்கள், மரத்து பொந்து அடிகள், குட்டிச்சுவர்கள், இதுபோன்ற இடங்களிலும் நல்ல மனிதர்கள் நிறைந்த சிறு தெருக்கள் ஊர்களிலுமே பதுங்கி இந்த உடலையும் உயிரையும் காத்து கொள்கின்றோம் கண்மணி. நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்கள் ஏழ்மை நிலை, பாதுகாப்பற்ற நிலை இப்படித்தான் உள்ளது. இன்று நான் செய்த பூர்வ புண்ணியத்தால் இக்காட்டுப்பகுதிக்கு வந்துவிட்டேன். உன் அன்பும் பாசமும் எனக்கு கிடைத்தது. உன் வழி எனக்கு சிறிது உணவும் கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி. சரி டியர் ரோசி. கண்மணி, நீ போய் உன் காரில் ஏறி நீ இருக்கும் இடத்தில் சொகுசாய் போய் வாழ்ந்துவிடு. எங்களைப் போன்ற தெருநாய்களை நம்பி மோசம் போய்விடாதே கண்ணே. கிடைத்த வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் கண்மணி. அப்படி கிடைத்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதே சிறந்த வாழ்க்கை. அரசனை நம்பி இருக்கும் புருஷனையும் இழந்து விடாதே கண்மணி என்று வாழ்த்தி அனுப்பியது ஆண்நாய். இந்த ஆண்நாயின் உணர்வுகள் எல்லா உயிர்களுக்கும் வேண்டும். தகுதிக்கு மீறி ஆசைப்படல் தவறு ஆகும் என்பதே இக்கதை. வாழ்க வளமுடன்.